அண்ணா, நான் 10th கிரேட் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேண்ணா. அந்த ஸ்கூலில் வந்து நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அதனால தான் நான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேண்ணா. எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா. அதனால் எங்கள் சீனியர் அக்காட்ட போய் சொல்லும்போது அந்த அக்கா இருந்துட்டு, இந்த மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீர பிரச்சனை போச்சுல்ல, அந்த அண்ணன்கிட்டயே இதை போய் சொல்ல, அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எங்கள் ஸ்கூலில் விசாரிச்சு உங்கள் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன்னா. எங்கள் மியூசிக் சார் செல்வராஜ்னு அவர் பேர். அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா, அந்த மாதிரி போடு அப்படி சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்காருண்ணா. நான் 7th ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன். இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல. ஆனால் எங்கள் சீனியருக்கு அப்பவே சொன்னாங்கண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீ வந்துட்டு இதை இவங்க மிரட்டு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமாக இருக்குண்ணா. அதுவும் இல்லாமல் எங்கள் மியூசிக் சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்கள் பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணுறன்ற பேரில் முதுகு பிடிச்சி தடவுறதும் தொடைய கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடைய பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி தானே பண்ணுவார். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியலண்ணா. அப்புறம் நாங்கள் விசாரித்தோம். இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த சீல பிரச்சனை எங்கள் ஸ்கூலில் தீர்த்து வச்சுருந்தீங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கன்னா நான் வந்து உங்களை என் அண்ணனா நினச்சி இதை சொல்கிறேன். இந்த பிரச்சனையை நீங்கள் தான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும்னா, எங்களுக்கு வேறு வழியே தெரியல. நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பாட்னி சாருக்கும் ராதிகா மேம்க்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஏன் இப்போ இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு வரேன்னா, எனக்கு அடுத்து அந்த ஸ்கூலில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் இதே பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அடுத்து அவளும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பிரச்சனையை உங்கள் கையில். நீங்கள் தான் கண்டிப்பாக இதை தீர்த்து வைக்கணும்ண்ணா. ப்ளீஸ் நான் கண்டிப்பாக இதை தீர்த்து வச்சுருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்கண்ணா. ஏன்னா நாங்கள் 10th எங்கள் ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்களோன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா. அதனால நீங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கண்ணா ப்ளீஸ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.